சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இந்த மகாலய பட்சத்திலே வரக்கூடிய முக்கியமான நாட்கள் என்ன என்ன, எதனால இதை முக்கியமா சொல்லியிருக்கா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த நாட்களினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு எல்லோரும் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொண்டு பயன்பெற வேண்டியது. முதல்ல மகாலய பட்சம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய முன்னோர்கள் யமதர்மராஜனுடைய அனுமதியை பெற்று தங்களுடைய அந்த சந்ததியினரை சந்திக்க வருகின்ற காலமாகத்தான் இந்த 16 நாட்களுமே பார்க்கப்படுகிறது. இந்த பட்சம்னு சொன்னா ஒரு 15 நாட்கள், அதுல இந்த பிரதமை திதியையும் சேர்த்து 16 நாட்களாக நாம் கொண்டு வந்து விடுகிறோம். அந்த மகாலய அமாவாசைக்கு மறுநாள் இந்த பிரதமை திதி என்றும் இந்த முன்னோர் வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கா. ஆக இந்த 16 நாட்களுமே மிகவும் விசேஷமான நாட்கள். இந்த 16 நாட்களுமே சார்த்தங்களை செய்யலாம். இயலாதவர்கள் வெறும் தர்ப்பணங்களை மட்டுமாவது செய்யலாம். அது போல இரண்ய சாத்தம் பண்றவாளும் இருக்கா. இல்ல சார் 16 நாள்லாம் எங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவா ஒரு குறிப்பிட்ட திதியை மட்டும் எடுத்துக்கொண்டு தங்களுடைய தகப்பனார் இறந்த திதியினையும் எடுத்துக்கொள்வார்கள். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு திதி நாள்ல கூட அழகாக இந்த மகாலய சார்த்தத்தினை செய்யலாம். முதல்ல இந்த மகாலய பட்சம் என்னைக்கு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, பஞ்சாங்கத்திலே நமக்கு தெளிவா கொடுத்திருக்கா. செப்டம்பர் மாசம் 8ஆம் தேதி, அதாவது விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா இந்த தேய்பிரை பிரதமை அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. அன்னையிலிருந்து மகாலய பட்சம்ங்கிறது ஆரம்பிக்கிறது. இதுல பார்த்தோம்னா விசேஷமான நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா, செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி தமிழ் தேதிக்கு பார்த்தோம்னா ஆவணி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளன்று மகாபரணி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இந்த மகாபரணிக்கு என்ன விசேஷம் சொல்லி பார்த்தோம்னா, மகாலய பட்சமும் அந்த மகாலய பட்சத்திலே வரக்கூடிய பரணி நட்சத்திர நாளே அவ்வளவு விசேஷமா சொல்லியிருக்கா. ஏன் அவ்வளவு விசேஷமா சொல்றான்னு பார்த்தோம்னா, பரணி நட்சத்திரம் என்பது யமதர்மராஜனுக்குரிய நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தினுடைய தேவதை என்பவர் யமதர்மராஜன். எஸ்மின் நட்சத்திரே யமயேதி ராஜா என்றே அந்த பரணி நட்சத்திரத்திற்குரிய சூக்தங்களில் வேதமானது தெளிவாக சொல்கிறது. அப்படி அந்த யமதர்மராஜனை அதிதேவதையாக கொண்ட அந்த பரணி நட்சத்திர நாளிலே நாம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளும் பொழுது அந்த யமதர்மராஜனுடைய அனுகிரகத்தின் மூலமாக முன்னோர்கள் அனைவரும் நலமுடன் வாழ்வார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் நமக்கு கிடைப்பதன் மூலமாக நாமும் எல்லா விதமான வளங்களும் பெறுவதோடு வீட்டிலே யம பயம் என்பது நீங்கும், அகால மரணம் என்பது தவிர்க்கப்படும், ஒரு விபத்தின் மூலமாக மரணம் ஏற்படுவது என்பது தவிர்க்கப்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மகாபரணியை விசேஷமா சொல்லி இருக்கா. அடுத்தபடியாக பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஆவணி மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா மத்தியாஷ்டமி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த மகாலய பட்சத்திலே நடுவிலே வரக்கூடிய மத்தியிலே வரக்கூடிய நாளினை மத்தியாஷ்டமி நாள் என்று சொல்லுவார்கள். என்றைக்கும் இயலாதரோ அந்த மத்தியாஷ்டமி நாளிலே முன்னோர் வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக அந்த 16 நாட்களுமே செய்ததற்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. அடுத்தபடியா பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆவணி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா அவிதவா நவமி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அன்றைய தேதியிலேயே மகா வியதீபாதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. அவிதவா நவமின்னு சொன்னா, விதவான்னு சொன்னா கணவனை இழந்த பெண்கள், அவிதவான்னு சொன்னா சுமங்கலி பெண்கள். நம்முடைய பரம்பரையிலே சுமங்கலியாக இறந்த பெண்களை நினைவிலே கொண்டு வந்து அவர்களுக்குரிய தர்ப்பணாதிகளை சார்த்தங்களை செய்யக்கூடிய நாளாக அந்த அவிதவா நவமி நாளானது அமைந்திருக்கிறது. அதே செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை நாளன்றே மகா வியதீபாத யோகம் என்பதும் வருகிறது. வியதீபாதம் என்பது 27 யோகங்களே வரக்கூடிய ஒரு யோகம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த வியதீபாத யோகம் என்பது ஒரு அமாவாசை நாளுக்கு இணையான நாளாக, அதைவிட ஒருபடி மேலான நாளாகவே பார்க்கப்படுகிறது. அந்த நாளிலே முன்னோர் வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டும். அதிலும் இந்த மகாலய பட்சத்தோடு இந்த வியதீபாத யோகம் என்று இணைகின்ற இந்த நாளிலே அவசியம் அந்த முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. இதன் மூலமாக பரம்பரையிலே ஏதேனும் ஸ்திரீ சாபம் என்பது இருந்தால் அந்த சாபங்களும் நீங்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி இருக்கா. ஆக அந்த 15ஆம் தேதியையும் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னு சொன்னா செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி, அதாவது புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா சந்நியஸ்த மகாலயம் அப்படின்னு கொடுத்திருப்பா. இது என்ன சந்நியஸ்த மகாலயம் சொல்லி பார்த்தோம்னா,
நம்முடைய பரம்பரையிலே யாராவது சந்நியாசியாக போயிருந்தாலும் சரி, அல்லது பிரம்மச்சரியாகவே காலம் முழுக்க அவர்கள் அந்த திருமணமே செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து மறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கேயோ காணாம போயிட்டா சார், அவ என்ன ஆனான்னே கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி எங்க சித்தப்பா ஒருத்தர் போயிட்டார், அல்லது எங்க தாத்தால சின்ன தாத்தா ஒருத்தர் போயிட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றா இல்லையா? இது போல குறைகளை உள்ளவர்கள் அந்த நாளிலே அந்த முன்னோர்களை நினைவிலே கொண்டு வந்து அந்த சந்நியஸ்த மகாலயம் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா, அந்த நாளினை பயன்படுத்தி கொண்டு அந்த நாளிலே, அதாவது புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் என்று அது போன்ற முன்னோர்களுக்குரிய அந்த தர்ப்பணங்களை செய்து அவர்களுக்குரிய சாதங்களை செய்து அவர்களுடைய அனுகிரகத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது. அடுத்தபடியாக செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி அன்றைக்கு பார்த்தோம்னா, அதாவது புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா, அன்னைக்கு கஜச்சாயை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன கஜச்சாயை அப்படின்னு சொன்னோம்னா, கஜம் என்று சொன்னால் யானை என்பது தெரியும், யானையை போன்ற ஒரு நிழலானது அந்த மேகங்களிலே உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. இது மகாலய பட்சத்திலே வரக்கூடிய அந்த திரையோதசி திதி நாளன்று 13வது நாளை இந்த கஜச்சாயை என்பது குறிக்கும். மற்ற நாட்கள்லாம் மறந்துட்டோம் சார், எங்களுக்கு மகாலய பட்சம் ஆரம்பிச்சது கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவா கூட இந்த கஜச்சாயை நாளினை அவசியம் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. வேற ஏதோ காரணத்தினால எங்களால இந்த தொடர்ந்து இந்த 12 நாளும் செய்ய முடியலன்னா கூட இந்த கஜச்சாயை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திரையோதசி நாளிலாவது முன்னோர் வழிபாட்டினை அவசியம் மேற்கொண்டு விட வேண்டியது. அதன் மூலமாக மகாலய பட்சம் முழுக்கவே செய்த அந்த சார்த்தங்களை செய்த பலன் என்பது கிடைக்கும். இந்த மாதிரி சொல்லியிருக்காளேங்கிறதுக்காக அந்த ஒரு நாள் மட்டும் பண்ணிடுறேன் மிச்ச நாள்லாம் பண்ண மாட்டேங்கிற மாதிரி விதண்டாவாதம் பேசக்கூடாது. முடியாதவர்களுக்கு மாத்திரம் சொல்லியிருக்கா. மற்ற நாள்லாம் பண்ண முடியலன்னா கூட இந்த திரையோதசி நாள்ல மட்டுமாவது நீங்கள் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி, அதாவது புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளிலே வரக்கூடிய கஜச்சாயை நாளிலும் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தபடியா பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி, அதாவது புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமை நாள் சதுர்த்தசி திதி நாளிலே சஸ்திரஹத மகாலயம்னு கொடுத்திருப்பா. இது என்ன சஸ்திரஹத மகாலயம்னு சொன்னா, அகால மரணம் அடைந்திருப்பார்கள் அல்லவா, நம்முடைய பரம்பரையிலேயே அகால மரணம், அதாவது விபத்தின் மூலமாக மரணம் அல்லது ஆத்மஹத்யா என்று சொல்லப்படக்கூடிய தற்கொலை செய்து கொண்டவர்கள், தங்களுடைய உயிரை தாங்களே மாய்த்து கொண்டவர்களா இருப்பா இல்லையா, விதி முடியாம, அதாவது இயற்கைக்கு மாறான முறையிலே எவரெல்லாம் மரணம் அடைந்திருக்கிறார்களோ, ஆயுதத்தின் மூலமாக மரணம் அடைந்திருக்கலாம், கொலை செய்யப்பட்டிருக்கலாம், தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது விபத்தின் மூலமாக மரணம் அடைந்திருக்கலாம், இயற்கைக்கு மாறான முறையிலே எவரவர்களெல்லாம் மரணம் அடைந்திருக்கிறார்களோ அவர்களை, அந்த முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. அவர்களை வழிபடுவதன் மூலமாக பரம்பரையிலே இருக்கக்கூடிய சாபங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. இறுதியாக பார்த்தோம்னா மகாலய அமாவாசை நாள், இது என்றைக்கு வருகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி, அதுவும் இந்த புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளிலே வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை என்பது எல்லோருக்கும் விடுமுறை நாளாகத்தான் இருக்கும். ஆக சாக்கு போக்கு சொல்லாம நாங்க ஆபீஸுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணுங்கிற சாக்கு போக்கெல்லாம் விட்டுட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறோம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் தமிழ் மாதத்திலே வரக்கூடிய 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளன்று மகாலய அமாவாசை என்பது சம்பவிக்கிறது. அந்த நாளிலே மறந்தவனுக்கு மகாலயத்துல கூடன்னு சொல்லுவா தெரியுமா. மறந்தவன் சொன்ன அப்பா அம்மாவுக்கு சாத்தம் பண்ணாம மறந்து போச்சுங்கிறது இல்லை, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நம்முடைய பரம்பரையிலே யார் யார் இருக்கிறார்னே தெரியாம மறந்து போயிருப்போம். பெரியப்பா, சித்தப்பா, அதே மாதிரி அப்பா கூட பிறந்தவா, அம்மா கூட பிறந்தவா ஆகட்டும், மாமன் ஆகட்டும், மாமி ஆகட்டும், அதே மாதிரி இறந்து போன அனைவரையுமே நாம் நினைவிலே கொண்டிருக்க மாட்டோம். அவங்களெல்லாம் தினசரி நினைச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். நம்ம அப்பா அம்மாவை தவிர மற்றவர்களெல்லாம் மறந்திருப்போம். நம்முடைய சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். இது எல்லாவற்றையும் விட மகாலய பட்சத்திலே மிகவும் நெருங்கிய நண்பனுக்கு மேலாக நம்முடைய வீட்டிலேயே ஒரு பெட் அப்படிங்கிறத கூட வளர்த்திருப்போம் தெரியுமா. ஒரு பெட் அனிமல்னு சொல்லுவார். ரொம்ப உயிருக்கு உயிரா வளர்த்திருப்போம். அந்த பெட் அனிமல் இறந்ததை நம்மளால தாங்கி இருக்கவே முடியாது. அந்த அளவிற்கு நாம் உயிருக்கு உயிராக வளர்த்த நாயாகட்டும், பசுமாடாகட்டும், பூனையாகட்டும், எந்த உயிரினமாக இருந்தாலும் அதையும் நினைவிலே கொண்டு வந்து இந்த நாளிலே அவசியம் தர்ப்பணத்தை செய்ய வேண்டியது. ஆக இந்த மகாலய அமாவாசை என்பது
நாம் மறந்து போன அனைவரையும் நினைவிலே கொண்டு வந்து இறந்து போன அனைவருக்கும் வழிபாடு செய்ய வேண்டிய மிக உயரிய நாளாகவே பார்க்கப்படுகிறது. இந்த மகாலய பட்சத்திலே, குறிப்பாக இந்த மகாலய அமாவாசை நாளிலும் முன்னோர் வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயமாக பரம்பரையிலே பித்ருதோஷம் அல்லது பித்ரு சாபம் என்பதே இருக்காது. எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதே அடியேனினுடைய பிரார்த்தனை.